சமஸ்கிருதம் பேசுகின்றவர்கள் 21,000 பேர் தான் இருக்காங்கங்கிறது வந்து உங்களுடைய கணக்காக இருந்தால் மீதி பேரெல்லாம் நீங்கள் தான் சாவடிச்சிட்டீங்கிற குற்றச்சாட்டுக்கு நீங்கள் வாங்க. வீரப்பனை பிடிக்கிறத விட உங்களுக்கு ரொம்ப மோசமாகி போச்சு இந்த செந்தில் பாலாஜியை கொண்டு போய் 400 நாள் ஏற்கனவே உள்ளே இருந்தவருக்கு கொண்டு போய் உள்ளே வைக்கிறதுக்கு. 2,500 கொடுத்தாலும் சந்தோஷம், 1000 கொடுக்கறதே 55 லட்சம் குடும்பத்துக்கு தான் நீங்கள் கொடுக்கணும். 55 லட்சம் குடும்பம் தான் தமிழ்நாட்டில் 2.5 லட்சத்துக்கு கம்மியாக வருமானத்தோடு இருக்குது. அதுக்கு மேலே இருந்தால் அது அசிங்கம். கேட்காம நீ அணை கட்ட முடியாதுங்கிறது தெள்ள தெளிவான ஒரு விஷயம். அது கர்நாடகாவில் 2028 தேர்தல் வரப்போகுது, அதுக்கு இப்போவே பிஜேபி வந்து மஸ்கா பண்ணுதுன்னு யாராவது சொன்னால் சிரிச்சுட்டு போயிருங்க. அது அறிவாளியாக இருந்தாலும் சிரிச்சுட்டு போயிருங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எதுக்கு இந்த சாராயத்தை நான் கர்மம் நான் நடத்துகிறேன்? வருமானத்துக்காக தானே, இல்லைன்னா அவன் கள்ளச்சாராயம் கூட செத்து போயிடுவாங்கிறதுக்காக தானே, தொலையுதுங்கிறதுக்காக தானே இதை நடத்துகிறேன். அதையும் ஒழுங்காக நடத்தலைன்னா என்ன அர்த்தம்? பை த பீப்பிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் ரவி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போது சு வெங்கடேசன் நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த பிஎம்ஸ்ரீ அந்த விஷயத்துக்கு பல்வேறு ஆசிரியர்கள் போன்ற விஷயங்கள் ஒதுக்கீட்டுக்கு ஒரு கேள்வி வைத்திருக்கின்றார். அதாவது 24,000 பேர் பேசுகின்ற ஒரு மொழிக்கு, அதாவது சமஸ்கிருதத்துக்கு 6,100 பேர் ஆசிரியர்களால் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். 7 கோடி பேர் பேசக்கூடிய தமிழுக்கு வந்து வெறும் 12 ஆசிரியர் நியமிச்சிருக்காங்கன்ற குற்றச்சாட்டு வச்சுருக்காரு. இது ஒரு மிகப்பெரிய ஒரு தமிழுக்கு எதிரான சதி அப்படின்ற மாதிரிலாம் பேசப்படுகிறது. எப்படி சார் பார்க்குறீங்க? உங்கள் டிக்ஷனரியில் எங்கேயாவது முள்ளமாரித்தனம் அப்படிங்கிறதுக்கு விளக்கம் எழுதணும்னா இந்த கேள்வியை வைக்கலாம். இதுதான் முள்ளமாரித்தனம் அப்படின்னு வைக்கலாம். 7 கோடி பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்கங்கிறது எல்லாருக்கும் தெரியும். 7 கோடி பேருக்கு 12 ஆசிரியர்களை நியமித்தாங்களா? பிஎம்ஸ்ரீ ஸ்கூல் தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்குது? கேந்திரிய வித்யாலயாவோ அல்லது நவோத்யான்னு இருந்ததுன்னா இங்கே கிடையாது. அதில் தான் பிஎம்ஸ்ரீங்கிறத அலாட் பண்ணியிருக்காங்க. மாநில அரசு இன்னும் எந்த ஒரு பள்ளியையும் பிஎம்ஸ்ரீக்குன்னு கொடுக்காத காரணம் ஏழை மாணவர்கள் 3வது மொழியை படிக்கக்கூடாது. அதான் அவங்களுடைய நோக்கம். இலவசமாக படிக்கக்கூடாது, அதுக்கான ஆசிரியர்களை நியமிக்கக்கூடாது. ஆனால் பணக்காரங்கள்லாம் போய் எத்தனை மொழி வேணாலும் படிக்கலாம். இதுதான் அவங்களுடைய நோக்கம். அது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. 7 கோடி பேர் அந்த 36 பிஎம்ஸ்ரீ ஸ்கூலில் படிக்கிறாங்களா? எப்படி அதை எடுத்துக்க முடியும்? 7 கோடி தமிழர்கள் இருக்காங்க. பிஎம்ஸ்ரீ ஸ்கூலுன்னு கன்வெர்ட் ஆகிருக்கிறது 36, அதுவும் கேந்திரிய வித்யாலயா. அங்கே நான் வந்து 12 பேரையோ 14 பேரையோ நியமிச்சிருக்கேன்னு சொன்னால், கேந்திரிய வித்யாலயில் தமிழ் படிக்கிறதுக்கு ஒரு ஆசிரியர்னால் 28 மாணவர்களாவது இருந்தால் நல்லது. 50 மாணவர்கள் வரைக்கும் கூட இந்த பணக்காரவங்க நடத்துகிற திருமாவளவன் ஐயா, விஜய் ஐயா, மற்றவங்களாம் நடத்துகிற பள்ளியில் இருப்பாங்க ஆசிரியர். திமுக இருக்கிறவங்க எப்போதுமே இருப்பாங்க. அப்போ அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எப்படி கொடுக்குறாருன்னா 7 கோடி பேருக்கு இத்தனை பேரான்னு கேட்குறாரு. அது அயோக்கியத்தனத்தினுடைய உச்சகட்டம். இப்படி தான் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, ₹1 29 பைசா தான் எனக்கு கிடைக்குதுன்னு ஒரு பொய்யை சொன்னாங்க. ₹1 29 பைசா தான் மத்திய அரசுக்கு போகுது, 71 இவங்களுக்கு வருது. அதான் நிதர்சனம். ஆனால் இவங்க எப்படி மடைமாற்றினாங்கன்னா, டைரக்ட் டேக்ஸை மட்டும் கணக்கில் எடுத்துக்கிட்டு, டைரக்ட் டேக்ஸ்ன்னு சொல்கிறது நானும் நீங்களும் கட்டுற வருமான வரியை மட்டும் கணக்கில் எடுத்துக்கிட்டு, இதில் எனக்கு 29 பைசா தான் வருது அப்படின்னு ஒரு பொய்யை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. 3 மாநிலத்தில் அந்த பொய்யை சொன்னாங்க. இவங்க பொய் சொன்னால் உடனே 3 மாநிலத்துலேயும் அதே பொய்யை சொன்னாங்க அந்த தேர்தல் போது. ஆனால் எடுபடலை. கர்நாடகாலேயும் நாம் தான் அதிக சீட்டு வாங்கினோம். இப்போ இந்த கேள்விக்கு வந்துடுவோம். பிஎம்ஸ்ரீ வந்து மொத்தம் 14,500 பள்ளிகள் இந்தியாவில் இருக்குது. சமஸ்கிருதம் பேசுகின்றவர்கள் 21,000 பேர் தான் இருக்காங்கங்கிறது வந்து உங்களுடைய கணக்காக இருந்தால் மீதி பேரெல்லாம் நீங்கள் தான் சாவடிச்சிட்டீங்கிற குற்றச்சாட்டுக்கு நீங்கள் வாங்க. சமஸ்கிருதம் பேசுகின்றவர்களில் 21,000 பேர் தான் உயிரோடு இருக்காங்கன்றது உங்களுடைய புள்ளி விவரமாக இருந்தால் மீதி பேரை கொன்ன பாவத்தை நீங்கள் வச்சுக்கோங்க. அது ஒரு பக்கம் தனியாக வச்சுப்போம். இப்போ இந்த 14,500 பள்ளிகள் இருக்குது அப்படின்னு சொன்னால், ஒரு சமஸ்கிருத ஆசிரியர் இருக்கணும்னு சொன்னாலே 14,000 பேர் வருவாங்களா மாட்டாங்களா? நீ என்ன குற்றச்சாட்டு வைக்கிற? 6,000 பேரை தானே குற்றச்சாட்டை வைக்கிற. எந்தெந்த மாநிலத்தில் எத்தனை பேர் சமஸ்கிருதத்துக்காக வந்திருக்காங்க, உருதுக்காக வந்திருக்காங்க, ரீஜனல் மாநில மொழிக்காக வந்திருக்காங்கங்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸை நீங்கள் இப்போ காட்டுறீங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய முரண்பாடு தெரியும். என்னப்பா அது, மத்திய பிரதேசில் வந்து சான்ஸ்கிரிட்டுக்கு அதிகமாக இருக்காங்க, ஆனால் ரீஜனல் லாங்குவேஜுக்கு கம்மியாக இருக்காங்க அப்படின்னு தெரியும். இன்னொரு இடத்துக்கு போனால் இங்கே விட அது அதிகமாக இருக்குது அப்படின்னு தெரியும். இப்போது கர்நாடகாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரீஜனல் லாங்குவேஜ் அதிகமாக இருக்குங்கிற மாதிரி தெரியும்.
அல்லது ஆந்திர பிரதேஷ் எடுத்தால் கூட ரீஜனல் லாங்குவேஜ் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும். இந்த ஒரு புள்ளி விபரத்தை படிக்க தெரியணும். சு வெங்கடேசனுக்கு எது முன்னாடி இருக்கணுமோ அது பின்னாடி இருக்குது, எது பின்னாடி இருக்கணுமோ அது முன்னாடி இருக்குங்கிறதுனால தான் இந்த பிரச்சனையே. படிக்க தெரியணும். இப்போ நான் ஆல்ரெடி ஸ்கூல் நடத்துகிறேன், அதில் ஒரே ஒரு அறையை கூட நான் பிஎம் ஸ்ரீன்னு மாற்றலாம். ஆமாம், நான் புதுசாக ஸ்கூலையும் பிஎம் ஸ்ரீன்னு உருவாக்கலாம், அல்லது ஒரு ஸ்கூலில் பிஎம் ஸ்ரீன்னு மாற்றலாம். அப்போ அந்த ஒரு அறை இருக்கிறது என்ன ஆகும்? ஒரு பள்ளி தானே, ஆமாம், ஒரு 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 அறை தானே, அதில் எத்தனை மாணவர்கள் இருக்காங்களோ அவங்க தானே அதில் படிப்பாங்க. இதெல்லாம் அவருக்கு தெரியாதா? அப்போ ரீஜனல் லாங்குவேஜ் இப்போ மத்திய பிரதேஷ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல்ரெடி 41,000 பள்ளி கூடங்கள் இருக்குது. தமிழ்நாட்டில் ஆல்ரெடி தமிழ் படிப்பதற்கென்று ஏழை மாணவர்களுக்கென்று இத்தனாயிரம் ஸ்கூல் இருக்குது, இத்தனை லட்சம் பேர் படிக்கிறாங்கங்கிறது நமக்கு தெரியும். சமஸ்கிருதத்துக்கு புதுசாக நான் ஆள் சேர்க்குறேன், அது உனக்கு கணக்கில் வந்துடுச்சு. மாநில மொழிக்கு நான் ஆல்ரெடி ஆளை வச்சுருக்கேன், அது புதுசாக சேர்க்கலை, அதனால் உனக்கு தெரியல. இந்த முரண்பாடு கூட தெரியாமல் பாராளுமன்றத்துக்கு வேற இவர் அனுப்பிச்சு தொலைச்சு அங்கே போய் 2வது வாட்டியாக அங்கே போய் இருக்கிற 4 பேரில் கம்யூனிஸ்டில் இவர் ஒருத்தராக உட்காந்துக்கிட்டு இப்படி ஒரு பொய்யை சொல்லுவாங்கன்னு சொன்னால், இது செய்தியாக வேற வருகிறது என்று சொன்னால் நான் எத்தனை பேரை குற்றம் சாட்டுறதுன்னு எனக்கு தெரியல. அவர் முதல்ல அவருக்கு தெரிய வேண்டியது, இந்த உங்கள் கேள்விக்கு பதில் 4 பிஎம் ஸ்ரீ பள்ளிகள் எத்தனை, அப்போ அதனுடைய சமஸ்கிருத ஆசிரியர் எத்தனை, உருது ஆசிரியர் எத்தனை, மாநில மொழியில் புதுசாக சேர்க்கப்பட்டவர்கள் எத்தனை. சமஸ்கிருதம்ங்கிறது புதுசாக சேர்ந்துட்டாங்க, 6,000 கூட்டிட்டீங்க. இது இருக்கிறதுல கன்வெர்ட்டாக இருந்ததுன்னா அது புதுசாக அப்பாயின் பண்ணதாக வராது இல்லையா? இது கூட தெரியாதா? இவ்வளோ பெரிய பச்சை இதெல்லாம் சைனாலேயோ ரஷ்யாலேயோ சொன்னான்னு வச்சுக்கோங்க, எத்தை வெட்டுவான்னு தெரியாது, வெட்டி விட்டுருவான். இங்கே தான் இந்த மாதிரியெல்லாம் வளரலாம். இதுதான் என்னுடைய நாகரிகமான பதில் உங்கள் கேள்விக்கு. சார், அடுத்தது வந்து இப்போது செந்தில் பாலாஜி விசாரணை நடந்து கொண்டே இருக்கின்றது. இப்போ அவர் முன்ஜாமீன் கோரியிருக்காரு அப்படின்ற செய்தி வந்திருக்கிறது. ஏன்னா அவர் மேல் ரைடு நேற்று நடந்திருக்கு, அவர் இடங்கள்லாம் ரைடு நடந்திருக்குது. ஸோ நேற்று முன்ஜாமீன் வேறு கேட்டிருக்காரு. அவர் சொல்கிறார் அழுத்தத்தின் காரணமாக ஏதோ கேஸில் என்ன போட்டு அரெஸ்ட் பண்ணுவாங்க, என்ன ஏற்கனவே ஆதவர்ஜினால என் மேலே ஒரு காரம் வச்சு சுற்றிட்டு இருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இதை எப்படி சார் பார்க்குறீங்க? நேற்று ரைடெல்லாம் பார்த்து இல்லை, நீங்கள் பார்த்துட்டே இருக்க போகிறீங்க, அதுதான் பிரச்சனை. இந்த கேள்விக்கான பதில் அலைய விட்டார்கள், ஓடி விட்டார்கள், அவர் வந்தார், ஜாமீன் கொடுத்தார், 4 பேருக்கு வணக்கம் கொடுத்தாரு, இதை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்க போகிறீங்க. இது முடிவே ஆக போகிறது. 3000 பக்கம் குற்றப்பத்திரிகையோடு கிட்டத்தட்ட 2023 செந்தில் பாலாஜி மேலே ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. கோர்ட் உனக்கு நான் முன்ஜாமீன் தான் கொடுத்துருக்கேன், நான் ஜாமீன் கொடுத்தா கூட நீ அமைச்சராக முடியாது, அடுத்த தேர்தலில் நீ ஜெயிச்சா கூட ஆக முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க கட்சி தோற்று போச்சு, அது வேற விஷயம். இவர் மேலே என்ன ஆக்ஷன் எடுக்கிறோம்? டாஸ்மாகை பற்றி பேசுகிறதாக இருந்ததுன்னா 1000 கோடி ஊழல் வழக்கில் இவர் தான் மெயின் அக்கிஸ்டாக இருக்கணும். எங்கேயுமே நீங்கள் இவர் உள்ள தள்ள போகிறதில்ல, சும்மா அலக்கழிக்கிறீங்க, இவருக்கு ஒரு செய்தியை கொடுக்குறீங்க. வீரப்பனை பிடிக்கிறத விட உங்களுக்கு ரொம்ப மோசமாகி போச்சு இந்த செந்தில் பாலாஜியை கொண்டு போய் 400 நாள் ஏற்கனவே உள்ளே இருந்தவருக்கு கொண்டு போய் உள்ளே வைக்கிறதுக்கு. இப்படி இந்த விஷயத்தை டீல் பண்ணாதீங்க. கொடுக்குறதா இருந்தால் அதை வெங்கடேசன்ட்ட விட்டுருங்க, அவர் பொறுப்பாக பார்த்துப்பார். எப்படி படிக்கணுமோ அப்படி படித்து எங்கே கொண்டு போகணுமோ அவங்க கொண்டு போய் சேர்த்துருவார். என்னுடைய பதில் நான் ஏற்கனவே உங்ககிட்டயே சொல்லியிருக்கேன். நாடு கடத்துறது தான் இந்த மாதிரி ஆளுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு நல்ல விஷயம். இவங்களெல்லாம் நடு ரோட்டில் ஆட்டோ சங்கர் ரேஞ்சில் போய் வச்சிங்கன்னா இவங்க பாப்புலர் ஆகிடுவாங்க. அந்த பாப்புலாரிட்டிக்காவது கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காவது தயவு செஞ்சு இவங்களை நாடு கடத்திடுங்க. அப்படி இல்லையா, ஒரு கரெக்டான இதில் இப்போ எம்எல்ஏ எம்பிக்கான ஜட்ஜ்மெண்ட் யார் இருக்காங்க, ஜட்ஜ் யார் இருக்காங்களோ அவங்ககிட்ட பிரச்சனையை விடுங்க. இல்லை டிவிஎஸ்சிலேருந்து ஒழுங்காக ஹேண்டில் பண்ணுங்கள். நீதிமன்றத்தை வச்சுக்கிட்டு இதை செய்தியாக மாற்றாதீங்க. சார், இல்லை ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இப்போ வர்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் இந்த ஊழல்வாதிகள் மேலாம் பெரிய நாங்கள் நடவடிக்கை எடுக்க போகிறோம், அதுக்கு லிஸ்டெல்லாம் இருக்குது. ஏற்கனவே தாம அன்பரசு, அவரை ஏவா வேலு, கே நேரு, இங்கே லிஸ்டெல்லாம் இருக்குது. ஸோ இது மாதிரி இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் இவங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்துடும். ஏன்னா அவ்வளோ பெரிய நாங்கள் கிடுக்கு பிடியில் வச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டோம். பட்ஜெட் கூட்டத்தொடரில் இதை பற்றி பேசுவாங்களாங்கிறது எனக்கு தெரியாது. உங்கள் அனுபவம் உங்களோடது, நீங்கள் அதை பாருங்கள். அதாவது இதுக்கு இவ்வளோ நிதி ஒதுக்கி இருக்கோம், இப்படி பணம் வரப்போகுது அப்படிங்கிற அடிப்படைக்குள்ளே தான் வருவாங்க. 4 விஷயத்தை எனக்கு தெரிஞ்ச ஒரு பொது அறிவில் நான் சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னால், தயவுசெய்து வருமானத்தை எங்கேயோ காட்டி செலவை எங்கேயோ காட்டி ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே போகாதீங்க. வருமானத்தை நேர்மையாக காட்டி, அதாவது இவ்வளோ தான் சார் முடியும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அவ்வளோவும் முடியணுங்கிற அடிப்படையில் வருமானத்தை காட்டுங்க. எவ்வளோக்கு செலவு குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நேர்மையாக குறைங்க. இது ஒரு விஷயம் அந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும். இப்போ நீங்கள் கடந்த ஒரு 5 வருட பட்ஜெட் எடுத்து பார்த்தீங்கன்னா, முதல்ல வருமானம் இவ்வளோ காட்டியிருப்பாங்க,
வட்டி இது செலவு இவ்வளோ காட்டியிருப்பாங்க. கடைசியில் அவங்களே என்ன சொல்லியிருப்பாங்க, அவ்வளோ வரவில்லை, இதை விட அதிகமாக விட்டது, பற்றாக்குறை ஏறிடுச்சு. இது சொல்கிறதுக்கு நீ எதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். ரெண்டாவது, நீங்கள் என்ன தான் இந்தந்த திட்டங்களெல்லாம் நாளையிலேருந்தே கொண்டு வருவேன்னு உங்கள் வாக்குறுதியில் கொடுக்கும்போது, ஆட்சி தொடங்கிய உடன் இந்த நலத்திட்டங்கள்லாம் உங்களுக்கு வந்துடும். நாங்கள் 10 கோடி ரூபாய் கடன், 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு தெரிஞ்சு தான் உள்ளே வந்திருக்கோம். நாங்கள் டைம் எல்லாம் கேட்க மாட்டோம். அப்படியெல்லாம் பேசி நீங்கள் ஓட்டை வாங்கிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம், உங்களுக்கு ஓட்டு போட்டுட்டாங்க. இப்போ அதுக்காக அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு இன்னும் கடனை வாங்கி இன்னும் நிறையா கொடுக்குறேங்கிற மாதிரி பண்ணாதீங்க. நாட்டில் யாரும் உங்களை அதை கேட்கலை. 2500 கொடுத்தாலும் சந்தோஷம். 1000 கொடுக்கறதே 55 லட்சம் குடும்பத்துக்கு தான் நீங்கள் கொடுக்கணும். 55 லட்சம் குடும்பம் தான் தமிழ்நாட்டில் 2.5 லட்சத்துக்கு கம்மியாக வருமானத்தோடு இருக்குது, வருட வருமானத்தோடு இருக்குது. அதுக்கு மேலே இருந்தால் அது அசிங்கம். 1,15,00,000 குடும்பங்கள் இருக்குதுன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 3.5 கோடி தமிழர்கள். 8 கோடியில் 3.5 கோடி என்னாச்சு? அத்தனை பேரும் வருட வருமானமே 2.5 லட்சமா? மாத வருமானம் 20,000மா? ஒவ்வொருத்தருக்கும் தின வருமானம் 300 ரூபா தானா? ஒரு ஆளுக்கு 300 ரூபா தானே வருமானம்? இப்படியா சொல்ல வர்றீங்க? அந்த தப்பான தகவல். மகாராஷ்டிராலேயோ அல்லது மற்ற மாநிலங்கள்லேயோ கொடுக்குறாங்களே அப்படின்னா 2.5 லட்சத்துக்கு கம்மியாக குடும்ப வருமானம் இருக்கிறவங்களுக்கு தான் அவங்க கொடுக்குறாங்க. அப்போ தயவுசெய்து நலத்திட்டங்களை பற்றி பேசும்பொழுது எது அவசியமோ, எப்படி நீங்கள் கரண்ட்டுக்கு சொன்னீங்களோ, இப்படி சுற்றி இப்படி முறுக்கு பிழிஞ்சு கடைசியில் ஜாங்கிரியை கையில் கொடுத்தீங்களோ, அதாவது 500க்கு கம்மியாக இருந்தால் 200 கொடுப்பேன், 500க்கு மேலே இருந்தால் 200 கொடுப்பேன், ஆனால் ரேட்டை ஏற்றிட்டேன்னா ரெண்டும் அப்புறம் கடைசியில் ஒன்றாகி போச்சு அப்படிங்கிற அந்த முறுக்கு ஜாங்கிரியான கதை மாதிரியே நீங்கள் தயவு செஞ்சு பண்ணுங்கள். யாரும் வேண்டான்னு சொல்லலை. அது ரெண்டாவதாக நம்ம சொல்கிறது. மூன்றாவது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அங்கே முதலீடு வந்துட்டாங்க, இவங்க முதலீடு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஒரு கம்பெனி கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடி நெட்வொர்த் உள்ள ஒரு கம்பெனி விஜய் கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டுட்ருக்கு. அங்கே செக்ரட்டரி 2ன்னு ஒருத்தர் இருக்காங்க, அவங்கக்கிட்ட தான் நீங்கள் போய் கேட்கணும். கொடுத்தாச்சு, 1 மாதத்துக்கு முன்னாடி கொடுத்தாச்சு. எதுக்காக பார்க்குறீங்க? இல்லைங்க, சும்மா தான் பார்க்க போகிறோம். ஒரு தொழிலதிபர் ஒரு முதலமைச்சரை எதுக்கு பார்க்க போகிறாரு? ஜோசிக்கார மாதிரி ஃபோட்டோ எடுத்து வீட்டில் மாட்டிக்கிறதுக்கா? அவசியமே இல்லை. அது 1.5 லட்சம் கோடி நெட்வொர்த் உள்ள ஒரு கம்பெனி இல்லையா? அப்போது எதுக்கு பார்க்கும்போது அவர் என்ன பேசுகிறாரு, இவர் என்ன பேசுகிறார், அதுக்கேற்ற மாதிரி ஒரு நல்லது நடக்க போகுதுன்னா, 1 கோடி கொடுப்பீங்களா நிவாரண நிதிக்கு? 2 கோடி கொடுப்பீங்களா நிவாரண நிதிக்கு? குறைஞ்சபட்சம் 50 லட்சமாவது கொடுப்பீங்களா நிவாரண நிதிக்கு? இப்படி தான் இது எப்படி முதலீடுகளை எடுக்கும்? இதெல்லாம் கடந்த ஆட்சிகள் நடைபெற்ற அதே சம்பவங்கள் தான் இப்போ நடைபெறுது. காரணம் என்னென்னா, உங்கள் பியூரோக்ராட்ஸ் வேஸ்ட்டு. பியூரோக்ராட்டுக்கு உங்களுக்கு என்ன எண்ணம் இருக்கணுமோ, இந்த தமிழ்நாடு இப்படி இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கணுமோ, அது உங்கள் பியூரோக்ராட்டுக்கு குறைந்தபட்சம் ஐஏஎஸ் அதிகாரிகளுக்காவது அது இருக்கணும். ஸ்மார்ட்டாக அந்த ப்ரோஆக்டிவாக எடுக்கிறதுங்கிற விஷயம் வரணும். அது இல்லை. ஆக தயவுசெய்து முதலீடு எங்கேருந்தோ வந்துடும் நினைக்காதீங்க. இந்த நாள் வரைக்கும் கடந்த 10 வருடமாக 10 என்ன, ஜெயலலிதா முதல்ல அந்த குளோபல் இன்வெஸ்டர் மீட் ஒன்று போட்டாங்கல்ல, 2015 16 அந்த இந்த 10 வருஷமாகவே உங்களுக்கு என்ன வந்துட்டுருக்குன்னா எக்ஸ்பேன்ஷன் தான் வந்துட்டுருக்கு. நான் ஆல்ரெடி இப்போ நீங்கள் இந்த ஸ்டுடியோ இங்கே போட்டிருக்கீங்க. இந்த ஸ்டுடியோவை விஸ்தாரம் பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் வேறு இடத்துலையா கொண்டு போய் போடுவீங்க? ஆந்திராவில் நல்ல சலுகை கொடுக்குறாங்கன்ட்டு அங்கே போய் ஸ்டுடியோ போடுவீங்க. இங்கே பக்கத்து வீடை வாங்குறதுக்கு பார்ப்பீங்க, எதிர் வீடை வாங்க பார்ப்பீங்க. கொஞ்சம் நஷ்டமாக இருந்தாலும் பக்கத்தில் இருந்தால் நல்ல. இது பேருக்கு விரிவாக்கம், இது பேர் முதலீடு கிடையாது. இந்த எக்ஸ்பான்ஷன் தான் கடந்த 10 வருஷமாக நடந்துகிட்ருக்கு. ஸோ முதலீட்டாளர் மாநாடு நடத்தி உடனே விஜய் எல்லாரும் பார்க்குறதுக்காக இப்போ பார்க்குறதுக்கு 1 கோடி ரூபாய் 1 கோடி ரூபாய் கொடுத்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறாங்களே, இந்த மாதிரியான அசிங்கத்தை பண்ண விடாமல் எதுக்கு வந்திருக்காங்க? அவங்க மூலமாக என்ன பண்ண முடியும்? 5 நிமிடம் போகிறோம். உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன், எனக்கு சரியாக ஞாபகம் இருக்குது, நான் பேர் சொல்ல விரும்பல. கோயம்புத்தூரில் ஒரு இந்த மாவு கிரைண்டர் கம்பெனியோட ஓனர் வருஷத்துக்கு 1 முறை தான் தன்னுடைய 5 அதிகாரியோட பேசுகிறார். வருஷத்துக்கு 1 முறை தன்னுடைய 5 அதிகாரியோட பேசுகிறார். அந்த 5 அதிகாரிகள் மாதத்துக்கு 1 முறை தன்னுடைய 20 அதிகாரியோட பேசுகிறார். இவ்வளோதான். சிஸ்டம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது, இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஏன் வளவலன்னு பேசி என்ன பிரயோஜனம்? பேசுகிற நேரத்தில் கரெக்டாக பேசு. இவ்வளோ பெரிய கம்பெனி முதலாளி வராரு, உதாரணத்துக்காக சொல்கிறேன், தவறாக எடுத்துக்க வேண்டாம். ஒரு விஐடி முதலாளி வரார், ஜிஆர்டி முதலாளி வரார், வேற ஒருத்தர் முதலாளி வராருன்னா அவர்கிட்ட அந்த 5 நிமிடம் 1 நிமிடம் ஆகுமா? அந்த ஃபோட்டோ கிட்டெல்லாம் மேட்டருக்கு தினத்தந்தியில் வரணும், தினமலரில் வரணும், ஆல் தோஸ் திங்ஸ் இருக்க ஒரு 4 நிமிடம் குறிப்பாக கிறிஸ்பாக அவங்க அட்லீஸ்ட் அவங்க ஒரு 30 பேஜுக்கு எழுதிட்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அதை ஒரு ஐஏஎஸ் அதிகாரிகிட்ட கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தகவல் வந்துட போகுது. என்ன கேட்டிருக்காரு,
என்னென்ன பண்ணணும், ஈஸியாக பண்ணிட்டு போயிடலாம். இப்படி முதலீடுகளை ஈர்க்கிறதுங்கிறது வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பான்ஷன்லேயே நீங்கள் இன்னும் 4 லட்சம் கோடிக்கு மேலே கொண்டு வரலாம். வெறும் ஏன்னா ஆல்ரெடி இது வந்து இந்தியாவிலேயே அதிக உற்பத்தியாளர்கள் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். இன்றைக்கி இல்லை, நீதி கட்சி தொடங்கிறதுக்கு முன்னாடியில இருந்து அவங்க வந்து அழித்து நாசம் பண்ணி கூட நம்ம நல்லா இருக்கோம்னா காரணம் இங்கே வளர்ச்சி ஏற்கனவே இருந்த ஒரு விஷயம். அப்போது தயவுசெய்து இங்கே இருக்கக்கூடியவங்களை ஒரு நாளைக்கு 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ நீங்கள் என்ன சந்திக்கிறீங்களோ அவங்க வரும்போது கிறிஸ்பாக என்னத்துக்காக என்ன பண்ண போகிறாங்க தமிழ்நாட்டுக்குன்னு கேட்டாலே போகிறோம். நீங்கள் மாநாடு நாடெல்லாம் கூப்பிட்டு கட் அவுட்டெல்லாம் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. இது விஜய் அவர்களுக்கு சொல்வதற்கு நிறைய பேர் இருப்பாங்க. நன்றி வணக்கம் அப்படிங்கிறதோட நான் எடுத்துக்கிறேன். அதில் சரி, இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து விஜய் அவர்கள் மேகதாதுக்காக அங்கே சிஎம் சிவகுமாரை சந்திக்க போயிருக்கிறார். பட் இன்னும் திமுக தன்னோட நிலைப்பாடுகள்லாம் வந்து மொத்தமாக சொல்லிட்டு நாங்கள்லாம் போய் பார்க்கவே மாட்டோம். அது மாதிரி துரைமுருகன் சொல்லியிருக்கோம், நாங்கள்லாம் போய் பார்க்க மாட்டோம், நாங்கள் நீதிமன்றத்தில் தான் இந்த விஷயங்கள்லாம் செயல்படுத்துவோமே தவிர அங்கே போய் பார்க்கறதுலாம் ஒன்றும் யூஸ் கிடையாதுன்ற மாதிரி ஒரு விஷயத்தை துரைமுருகன் சொல்லியிருக்காரு. இது எப்படி சார் கரெக்டாக வருமா? மேகதாது விஷயத்தை நீங்கள் 5-6 காவேரியிலேருந்து சேர்த்து பாருங்கள். இவங்க சொல்கிறது என்னென்னா, நீதிமன்றம்னு ஒன்று இருக்குது, ஒரு ஆணையம்னு ஒன்று இருக்குது, நீங்கள் போய் நடுவில் பார்த்துட்டு ஏதாவது டிவியேட் ஆகிடுச்சுன்னா பிரச்சனை ஆகிடுங்கிறது தான் சொல்கிறாங்க. நீதிமன்றம் இருக்குது, ஆணையம் இருக்குது, நீதிமன்ற தீர்ப்பு, அந்த ஆணையத்தினுடைய தீர்ப்பே வருது, 117 இப்படி கொடுங்க, 35 உடனே ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லுது. அவன் முடியாதுங்கிறான். ஆமாம். அப்போ அவங்ககிட்ட நான் என்ன போய் பண்ணணும்? ஜெயலலிதா போய் பேசின மாதிரி, ஷட்டர் வந்து ஒத்துக்காத மாதிரி, உடனே உண்ணாவிரதம் இருந்த மாதிரி, அல்லது எம்ஜிஆர் ஹேண்டில் பண்ண மாதிரி நேராக போய் பேசணும். இதில் எந்த தப்பும் கிடையாது. நீங்கள் பேசுகிறதுனா கோர்ட்லேயே இப்போ நான் உங்கள் மேலே ஒரு கேஸ் போட்டேன்னு வச்சுக்கோங்க, நான் உங்களை சந்திக்கிறத கோர்ட்டு தடுக்காது. அதில் எந்த ப்ராப்ளம் இல்லை. இப்போ உங்களை சந்திக்க வரும்போது கத்தியோட போனால் வேணால் அந்த கோர்ட்டு வந்து தப்பாக சொல்லும். நான் உங்களை சந்திக்கிறது கோர்ட் எதுவுமே சொல்லாது. வாயர் மாட்டுக்கு பேசிகிட்டு இருப்பாங்க, சட்டம் என்னமோ பேசிகிட்டு தான் இருக்கும். நானும் நீங்களும் பேச முடிச்சுட்டு கேஸை வாங்கிட்டு வாபஸ் வாங்கிட்டே போயிடலாம். அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. அப்போ அது பண்ணலாம். மேகதாது விஷயத்தில் பிஜேபி எந்த தப்பும் பண்ணலை. இந்த மினிஸ்டர் கொடுத்துருக்கிற பதிலை பற்றி ஏற்கனவே வல்லுநர்கள் உங்ககிட்ட பதில் சொல்லியிருப்பாங்க. மேகதாது வந்து கம்மிங் அண்டர் இந்த காவேரி ட்ரிபுனல், இந்த டிஸ்பியூட் இது ஆணையம் இருக்குது இல்லையா, அதுக்கு அண்டரில் வருது. கேட்காம நீ அணை கட்ட முடியாதுங்கிறது தெளிவான ஒரு விஷயம். அது கர்நாடகாவில் 2028 தேர்தல் வரப்போகுது, அதுக்கு இப்போவே பிஜேபி வந்து மஸ்கா பண்ணுதுன்னு யாராவது சொன்னால் சிரிச்சிட்டு போயிருங்க. அறிவாளியாக இருந்தாலும் சிரிச்சிட்டு போயிருங்க என்னை பொறுத்த வரைக்கும். அப்போது இந்த விஷயத்தில் தவறு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. போய் பேசுகிறதுனால தப்பு இல்லை. இப்படி தான் நீங்கள் அதை பார்க்கணுமே ஒழிய, துரைமுருகன் போய் பேசியிருக்காரு, என்ன பேசியிருப்பாருன்னு தயவு செஞ்சு யோசிங்க. அவர் போகும்போதே அவர் கெத்தாக போயிருப்பார், ஒரு நகைச்சுவை விட்டுருப்பார், அவங்களாம் சிரிச்சிருப்பாங்க, 2 இட்லி 3 சட்னி கிளம்பி வந்து இவ்வளோ தான் நடந்திருக்கும். அவரை யாராவது சீரியஸாக எடுத்துப்பாங்களா? அவர் சீரியஸாக நடந்துக்கிட்டால் தானே சீரியஸாக எடுத்துப்பாங்க. துரைமுருகன் போய் என்னத்தை பேசி வார்த்தை பண்ணி பண்ணிட்டு போகிறார். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் காவேரியில் கர்நாடகா பண்ணிகிட்டு இருக்கிறது அயோக்கியத்தனம். ஆணையத்தை மதிக்கிறதுங்கிறது ஒரு நேர்மையான ஒரு விஷயம். 1998 கருணாநிதி வந்து கருணாநிதி ஐயா வந்து அந்த காவேரி இதில் வந்து மாநிலங்கள் ஒத்துக்கொள்ளலைன்னா பிரதமர் டைரெக்டாக தலையிடலாம்னு ஒரு கண்டிஷன் இருந்தது, நீக்கிட்டார். மாநிலங்கள் ஒத்துக்கொள்ளவில்லை என்று சொன்னால் பிரதமர் வந்து டைரெக்டாக பேசலாம், சால்வ் பண்ணலான்னு சரத்து இருந்தது. 98 அதை நீக்கிட்டார். போன வருஷம் உங்ககிட்ட 5 வருஷத்துக்கு முன்னாடி சிஎம் என்ன சொல்கிறாரு? பிரதமரிடம் கொடுத்திருக்கிறோம், அவர் வந்து இதை தீர்த்து வைக்க வேண்டும். எப்படி? உள்ளே இருந்ததை தூக்கி போட்டது உங்கள் அப்பா, நீங்கள் கூப்பிட்டு பிரதமரை கூப்பிட்டு வச்சுக்கோங்கன்னா என்ன அர்த்தம்? ஸோ காவேரியை குழப்பறதுக்கு தான் இவங்கெல்லாம் இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 2 முதல்வர் சந்திக்கிறது நல்ல விஷயம்தான். சரி, இந்த ஆட்சி மாற்றத்துக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா டாஸ்மாக். அதாவது வந்து முதல்ல ஆகாஷ் பாஸ்கர் போன்றவர்கள் வந்து டாஸ்மாகில் ஒரு மிகப்பெரிய ஊழல் பண்ணியிருக்காங்க. அது ஒரு பெரிய விஷயம். 1000 கோடி தானே, அது கம்மியான அமௌண்ட்டு தான். அதை வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபா பாட்டு, அதன் மூலமாக கரூர் சம்பவம், அதெல்லாம் வந்து அப்புறம் வந்து இதெல்லாம் நிகழ்வு அப்புறம் ஆட்சிக்கு வந்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து 10 ரூபா ஒழிப்போம்னா அது பெரிய லெவலில் போகல. அதுக்கப்புறம் வந்து 52 புது வகை மதுபானங்களை கொண்டு வர போகிறோம்னாங்க. அப்புறம் 100 மீட்டருக்குள்ளே வந்து பாரை ஓப்பன் பண்ணலான்னாங்க. இப்போ புதுசாக வந்து தனியார் மரம் ஆய்க்க போகிறோன்றாங்க. ஸோ இந்த டாஸ்மாகில் வந்து தினமும் ஒரு புது செய்தி வந்து கொண்டே இருக்கிறது. என்ன காரணம் சார்? நீங்கள் மற்றதெல்லாம் விட்டுருங்க. கிட்டத்தட்ட 49,000 கோடிக்கு மேலே அதில் ஊழல் நடந்ததுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். 150 பாட்டில் உள்ளே வந்தால் 100 பாட்டில் தான் கணக்கில் காட்டினாங்க, 50 பாட்டில் கணக்கில் வராமல் வந்ததுங்கிறது தான் எல்லாருக்கும் தெரியும். யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருந்தாங்கன்னு பேரை சொல்லி இன்றைக்கி பிரயோஜனம் இல்லை, எல்லாருமே தோற்று போயிட்டாங்க. அவருடைய பையனும் தோற்று போயிட்டார், பேசி பிரயோஜனம் இல்லை. பட் டைரெக்டாக கமிங் டு தி பாயிண்ட், இப்போ டாஸ்மாக் வந்து நான் ப்ரைவேட்டுக்கு விடுறேன். தெலுங்கானா எப்படி இருக்குது?
ப்ரைவேட்டுக்கு தான் இருக்குது. ஆந்திரா எப்படி இருக்குது? ஜெகன்மோகன் ரெட்டி இருக்கும்போது டாஸ்மாக் மாதிரியே அங்கே அவர் முயற்சி பண்ணார். ஆனால் சந்திரபாபு நாயுடு வந்தோடனே திருப்பி ப்ரைவேட்டுக்கு விட்டுட்டார். கர்நாடகாவில் எப்படி இருக்குன்னா ப்ரைவேட்டும் இருக்குது, கவர்மெண்ட்டும் இருக்குது, ரெண்டும் இருக்குது. ஆமாம். அப்போ ஒவ்வொரு மாநிலத்தில் ஒரு விதம். ஸோ எது ரைட்டு எது தப்புன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு ஆல்ரெடி ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் இருக்குது. நீங்கள் பார்த்துக்க வேண்டியது என்னென்னா, கர்நாடகாவில் எவ்வளோ வரணுமோ அவ்வளோ வருமானம் காட்டப்படுகிறதா, ஆந்திராவில் எவ்வளோ வரணுமோ அவ்வளோ வருமானம் காட்டப்படுகிறதா, ஜெகன்மோகன் ரெட்டி காலத்தில் காட்டப்பட்டதை விட சந்திரபாபு நாயுடு விஷயத்தில் அதிகமாக காட்டப்படுகிறதா? ஏன்னா இப்போ தானே மாற்றிருக்காங்க, அங்கே டாஸ்மாக் மாதிரி போய் இங்கே மாற்றிருக்காங்க. இதுவே உங்களுக்கு பதில் சொல்லிடும் எது கரெக்டு எது தப்புன்னு. கம்மிங் பேக் டு தமிழ்நாடு, இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை ப்ரைவேட்டாக மாற்றி, இப்போ பாண்டிச்சேரிக்கு போனீங்கன்னா 4 கடைக்கு 3 கடை வந்து சரக்கு கடையாக தான் இருக்கும். 4வது கடை பாவம் ஏதாவது ஒருத்தர் தினத்தந்தி விற்றுன்னு இருப்பார், இல்லைனா வேறு ஏதாவது நடந்துட்டு இருக்கும், இல்லைனா துணி கடை வச்சுருப்பாங்க. போனீங்கனாலே வரும் ஒயின் ஷாப்பாக தான் இருக்கும். அந்த மெயின் இதில் வில்லேஜஸில் அப்படி கிடையாது. அப்போது அதே மாதிரியே தமிழ்நாட்டில் எல்லா பக்கமும் வைக்க போகிறோமா? 717 கடைகள் நான் பூட்டிட்டேன், ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்க இங்கேருந்து நடந்து போவோம், இங்கேருந்து நடந்து போவோம். அங்கே ஸ்கூல் இருக்குது, பக்கத்துலேயே ஸ்கூல் இருக்குது, உங்கள் ஸ்டூடியோ பக்கத்துலேயே இருக்குது, அங்கே பக்கத்துலேயே சாராய கடை இருக்குது. ஸோ இது தெரிஞ்ச விஷயம். இதெல்லாம் உங்களால் அப்படியெல்லாம் மூழ்கிட முடியாது. அப்போது இதுக்கு ஒரே வழி என்ன அப்படின்னா, ஒன்றா 100% ப்ரைவேட்டைசேஷனுக்கு போட்டு ஒரு தெளிவான ஸ்டியரிங் கமிட்டி, எனக்கு இந்த டார்கெட்டை வச்சுன்னு உடனே ஜெயலலிதா அம்மா தான் பண்ணாங்க. டார்கெட் ஏன் வச்சாங்கன்னா, 100 பாட்டில் விற்றா 10 பாட்டில் கணக்கு காட்டிகிட்டு இருந்தான். டாஸ்மாக் வந்ததுக்கப்புறம் அது 60 பாட்டிலாக மாறிச்சு. அப்போ அவங்க டார்கெட் வச்சாங்க 61, 62. குடிகாரர்களை உருவாக்க சொல்லலை, ஒழுங்காக குடிக்கிறவனை கணக்கில் காட்டுங்கிறது தான் அந்த டார்கெட்டை வச்சுது. விமர்சனம் வேறு விதமாக திசை திருப்பினாங்க ஜெயலலிதா மேலே. டார்கெட்டை தெளிவாக வைங்க. எதுக்கு இந்த சாராயத்தை நான் கர்மம் நான் நடத்துகிறேன்? வருமானத்துக்காக தானே, இல்லைனா அவன் கள்ளச்சாராயம் கூட செத்து போயிடுவாங்கிறதுக்காக தானே, தொலையுதுங்கிறதுக்காக தானே இதை நடத்துகிறேன். அதையும் ஒழுங்காக நடத்தலைன்னா என்ன அர்த்தம்? கோவிலை தான் ஒழுங்காக நடத்தலை, சுடுகாட்டியாவது ஒழுங்காக நடத்தணும் இல்லைங்கிற மாதிரி நான் கேட்குறேன், வேற ஒன்றும் கிடையாது. அப்போது ப்ரைவேட்டுக்கோ இதுக்கோ ஸ்ட்ரைட்டாக டிக்ளேர் பண்ணிவிடுங்க. அது என்ன எலைட்டு மண்ணாங்கட்டி டிலைட்டுன்னு ஒன்றும் தேவையில்லை. குடிக்கிறவனுக்கு என்ன தெரியும்? ஒன்றா ப்ரைவேட்டு விட்டுருங்க அல்லது கவர்மெண்ட்டுக்குள்ளே கொண்டு வாங்க. ரெண்டுத்துக்குமே ஸ்டியரிங் கமிட்டியை ஒழுங்காக வைங்க. அமைச்சர்களே சாராய ஆலை வைத்திருக்கிற கேவலத்துக்குள்ளே வராதிங்க. அது ரொம்ப தப்பு, அநியாயம். பாதிரி வந்து கோடம்பாக்கத்தில் நான் வேறு அர்த்தத்தில் சொல்கிறேன், கோடம்பாக்கத்துலேருந்து யாராவது என் மேலே கேஸ் போட்டு போகிறாங்க. பாதிரி கோடம்பாக்கத்தில் வீடு வச்சு ஆஃபீஸ் வச்சா மாதிரி இருக்கக்கூடாது. கண்டிப்பாக சார். உங்கள் நேரத்தை ஒதுக்கி பேட்டி எடுத்துக்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார். நேரில் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.